Hi friends, welcome back to Yasin vlog. நான் உங்க யாசின் பேசுறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரம்ஜான் நெருங்கிட்டே வருது. ரம்ஜானுக்கு Dress எடுக்க போறோம். அதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போற வீடியோனா உங்களுக்கு கூட வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரம்ஜானுக்காண்டி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி அறந்தாங்கி போயிட்டு இருக்கோம். அறந்தாங்கிக்கு எதில் போயிட்டு இருக்கோம்னா பஸ்லலாம் போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எத்தாப்புல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கூட்டமாக இருந்திருக்கு. பாருங்களேன், ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. சரி, நடந்து போயிட்டு என்னென்னு பார்க்கலான்னு நான் நடந்து போயிட்டு இருக்கேன். என்ன ஆக்சிடென்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் நடந்து போயிட்டு இருக்கேன். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு ஆக்சிடென்ட். அது எடுத்துறதுக்காண்டி செப்டி டேங்க் வண்டி வந்து கீழே கவுந்துருச்சு. அது எடுக்கிறதுக்காண்டி ஒரு மிஷின், அந்த ஜேசிபி மாதிரி உள்ள மிஷின் வந்து எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரொம்பவே டிராஃபிக் ஆனதுக்கப்புறம் எல்லா வண்டியும் போகிற சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எய்த்தாப்புல ஒரு வண்டி, நாங்கள் இருக்கிற ஒரு பஸ்ஸு அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கு. எய்த்தாப்புல உள்ள பஸ்ஸு அப்படியே பின்னாடிலாம் நிறையா வண்டி, ரொம்பவே டிராஃபிக்காக இருந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப டிராஃபிக்கு. எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். எப்படியோ அந்த டிராஃபிக்கெல்லாம் கடந்து அறந்தாங்கிக்கு வந்தாச்சு. அறந்தாங்கிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகியாச்சு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி. அப்படியே நாங்கள் ட்ரெஸ்ஸு கடைக்கு வந்தாச்சு. ட்ரெஸ்ஸு கடைக்கு வந்து என்ன ட்ரெஸ் வாங்குறேன்னு அடுத்த கிளிப்பில் காட்டுறேன். என்னென்ன ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறேன்னு. நான் வாங்கின ட்ரெஸ்ஸு தான் ஒரு லைக்ரா ஃபேண்டு, இன்னொன்று ஒரு காட்டன் ஃபேண்டு, ஒரு சட்டை. அந்த சட்டை வந்து இந்த காட்டன் ஃபேண்டுக்குள்ளது. அந்த லைக்ரா ஃபேண்டுக்கு வந்து நான் மீஷோவில் ஒரு சட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்களேன். அந்த சட்டையும் லைக்ரா ஃபேண்டுக்கும் நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஷாப்பிங்னா பண்ணி முடிச்சுட்டு ஏதாச்சும் வீட்டுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். மணி இப்போ ஒரு 5 மணி இருக்கும், சரியாக தெரியலை. அந்த ஹோட்டலோட இன்டர்ஃபேஸை நீங்களே பாருங்களேன். ஹோட்டலோட இன்டர்ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் ஜூஸ் போட சொல்லிட்டேன். என்ன ஜூஸ் போட சொல்லியிருக்கேன்னா முலாம்பழம் ஜூஸு, இங்கிலீஷில் வந்து மெலான் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜூஸ் நான் போட்டுக்கிறேன். வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஜூஸை போட்டு அப்படியே அரைச்சி கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே டேபிளில் இருந்ததை எடுத்துகிட்டு நான் தனியாக போய் உக்காந்துக்கிட்டேன். இதான் அந்த ஜூஸு. நான் பாட்டு டேபிளில் எடுத்து உட்காந்து வச்சுட்டு சரி ஜூஸ் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சரியான டேஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் போய் இன்னும் சொல்லலை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஆண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சுட்டக்கறியை ஆர்டர் போட்டாச்சு. கிரில் மாதிரி இருக்கும்ல, சுட்டுறது பாப்கியூ மாதிரி இருக்கும்ல, அந்த கறியை ஆர்டர் போட்டாச்சு. மேக் பண்ணுறது உங்களுக்காக நான் வீடியோ எடுத்தேன். நல்லா இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவாக வைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறாங்க. மேலே பாருங்களேன், வாவ். சுட்டக்கறி ஆர்டர் போட்டு மேலே போயாச்சு. 2 பீஸ் சொல்லியிருக்கேன் மொத்தம் ஆர்டருக்கு. அப்படியே மேலேயோட இன்டர்ஃபேஸ் நீங்களே பாருங்களேன். மேலேயும் அதே மாதிரி தான்ச்சு, பாருங்கள். நான் ஆர்டர் போட்ட சிக்கன் வந்து மேலே கொண்டு வந்துட்டாங்க. நான் மேலெலாம் உட்காந்து சாப்பிட்றேன். பார்க்கவே வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கண்ணாடி வச்சு மறைச்சிருக்கிறாங்க. அப்படியே வெளியில் பார்க்கும்போது டிராஃபிக்கோட அப்படியே ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டும் ஒரு பைட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படி சொல்லணும்னா வேறு மாதிரினா இருந்துச்சு. ரொம்பவே ரியலி குட். நான் ஒரு பைட்டும் வாயில் வைக்கும் போது என்ஜாய் பண்ணி தான் வாயில் வச்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ரீசெண்டாக இப்போ ட்ரை பண்ண கடையில் இந்த கடை ரொம்பவே ரியலி குட். வேறு மாதிரி அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு நடைய கட்டியாச்சு. பஸ்லலாம் போயிட்டு இருக்கோம். அறந்தாங்க டு பேராவூரணி. ஓகே பாய்.
இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ஆல் கொடுத்துருங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.